மிஸ்டர் மாணிக்கம் இவரோட ரூமை ஏன் சுத்தி பார்க்க வந்தாருன்னு இப்பதான் புரியுது. ரூம்குள்ள வந்து கதவை லாக் பண்ணிட்டு ரிவால்வரை தான் தேடி எடுத்துட்டு போயிருக்காரு. ஆமா, மாணிக்கம் உங்க எல்லார் கூட போட்டோ எடுத்துக்கிட்டதா சொன்னீங்களே, அந்த போட்டோ யார்கிட்ட இருக்கு? என்கிட்ட தான் இருக்கு. போய் எடுத்துட்டு வரியா? கோ. எங்க அப்பா குற்றவாளி இல்லைன்னு எங்களுக்கு நல்லா தெரியும் மேடம். யாரோ அவரை மாட்டி விட்டுருக்காங்க. நீங்க சொல்றதெல்லாம் சரி, ஆனா மிஸ்டர் விஸ்வநாதன் எதுவுமே பேச மாட்டேங்கிறாரே. அதான் என்ன தெரியல மேடம். நீங்க சொல்றதெல்லாம் உண்மையாவே இருந்தாலும் உங்க அப்பா மௌனமா இருக்க யார் காரணம்னு நான் கண்டுபிடிக்கிறேன். தேங்க்ஸ் மேடம். ஆன்ட்டி போட்டோ. ஓகே, இந்த போட்டோவை வச்சுதான் நான் அடுத்த விசாரணை ஆரம்பிக்கணும். கூடிய சீக்கிரம் குற்றவாளி யாருங்கிறது தெரிஞ்சிடும். நான் வரேன். வரேன் சார். தேங்க்யூ. இத செக்ஷன்ல கொடுத்துருப்பானே. சார், மே ஐ கம் இன் சார்? எஸ், கம் இன். சார், ப்ளீஸ் டேக் யுவர் சீட். தேங்க் யூ. சொல்லுங்க மாலா, எனி இம்பார்ட்டன்ட் நியூஸ்? எஸ் சார், சாந்தி கொலை கேஸ்ல புதுசா ஒரு நியூஸ் கிடைச்சிருக்கு. இஸ் இட்? ஆமா சார். ஆஹா. மாணிக்கம்னு ஒருத்தரை பத்தின சில தகவல் கிடைச்சிருக்கு. அவரை பிடிச்சு விசாரிச்சா இந்த கேஸுக்கு தேவையான இன்னும் முக்கியமான தகவல் கிடைக்கும்னு நான் நினைக்கிறேன் சார். சார், இதுல அவரோட போட்டோ இருக்கு. இவரை பத்தி விசாரிச்சதுல இவர் விஸ்வநாதனோட ஃப்ரெண்டுன்னு சொன்னாங்க. ஓ, ஐ see. ஆதிங்கிறவர் வந்து இவரை பத்தி சொன்ன தகவல் தான் எனக்கு இவர் மேல சந்தேகத்தை வரவழைச்சது. ஓஹோ. அப்பதான் சார் எனக்கு ஒரு மர்ம போனும் வந்துச்சு. மர்ம போன்ல என்ன சொன்னாங்க? கொலை பண்ண குற்றவாளியை விட்டுட்டு ஒரு நிரபராதியை கைது பண்ணிருக்கீங்கன்னு சொல்லிட்டு கட் பண்ணிட்டாங்க. அப்புறம்தான் நான் விஸ்வநாதன் வீட்டுக்கு போய் மாணிக்கத்தை பத்தி விசாரிச்சேன். அவங்க சொன்ன தகவலை வச்சு பார்க்கும்போது கொஞ்சம் குழப்பமாவும் இருக்கு, அதே சமயம் மாணிக்கம் தான் இதை பண்ணிருப்பாரோன்னு சந்தேகமாவும் இருக்கு. ஐ see. ஓகே மாலா, உங்களோட அடுத்த மூவ் என்ன? சார், நான் கொலை நடந்த இடத்துக்கு போய் இந்த போட்டோவை காமிச்சு விசாரிச்சா இந்த கேஸ்ல திருப்பம் வரும்னு தோணுது சார். அப்படின்னா இமிடியேட்டா கேரளா போய் என்கொயரி ஆரம்பிங்க. ஓகே சார், நான் இன்னைக்கே கேரளா கிளம்புறேன். வெரி குட். டேக் திஸ் போட்டோஸ். தேங்க்யூ சார். வரேன் சார். ஆல் தி பெஸ்ட். என்னங்க, சீக்கிரமா வாங்க, நான் டிஃபன் எடுத்து வைக்கிறேன். என்னங்க இந்த ட்ரெஸ் போட்டிருக்கீங்க? நான் உங்களுக்கு ட்ரெஸ் எடுத்து வச்சிருக்கேன். இந்தாங்க, இத போட்டுக்கோங்க, மீட்டிங் இருக்குல்ல. இங்க பார், எந்த ட்ரெஸ் செலக்ட் பண்ணி போடணும்னு எனக்கு தெரியும். நீ தேவையில்லாம தலையிடாத. உன் வேலை என்னவோ அதை மட்டும் பாரு. தேவையில்லாம வந்து முட்டாள்தனமா ஏதாவது பண்ணிட்டு இருக்காத.
ஹலோ. நான் தான் பேசுறேன். நான் ரூம்குள்ள இருந்து வர்றதுக்குள்ள கிளம்பி போயிட்டீங்களே, ஏன்? அட்லீஸ்ட் டிஃபனாவது சாப்பிட்டு போயிருக்கலாம்ல. அதுக்குள்ள உங்களுக்கு என்ன அவசரம்? ஆபீஸ்ல ஒரு முக்கியமான மீட்டிங் இருக்கு. சாப்பாடு தான் முக்கியமா? பிசினஸ் பண்ண வேண்டாம்? நீங்க பிசினஸ் பண்ணுங்க, அதுக்காக சாப்பிடாம போனா எப்படி? உடம்பு என்னத்துக்கு ஆகுறது? சரி சரி, உன் வேலையை பார். என்னங்க, என்ன ப்ராப்ளம் உங்களுக்கு? ஏன் என் வேலையை பாருன்னு கோவமா சொல்றீங்க? ஹலோ. ஏய், உனக்கு ஒரு தடவை சொன்னா புரியாது. ஏன் இப்படி என்ன டார்ச்சர் பண்ற? சார், நான் எல்ஐசி ஏஜென்ட் கண்ணன் பேசுறேன் சார். ஓ ஓ சாரி சாரி சாரி, நான் நான் வேற யாரோ நினைச்சு பேசிட்டேன். சொல்லுங்க கண்ணன், சொல்லுங்க. பரவாயில்ல சார். அப்புறம் கண்மணி அப்பாவோட எல்ஐசி பணம் கிளைம் ஆயிடுச்சு. ஓ. நீங்க அவங்களை கூட்டிட்டு ஆபீஸ்க்கு வந்தீங்கன்னா மற்ற ஃபார்மாலிட்டிஸ்லாம் முடிச்சிட்டு பணம் வாங்க வசதியா இருக்கும். ஓகே ஓகே, நான் நான் கண்மணி கூட்டிட்டு வரேன். எப்போ வரலாம்னு சொல்லுங்க. நீங்க நாளைக்கே வரலாம் சார். ஓ ஓகே 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 கண்ணன், தேங்க்யூ. ஓகே சார், தேங்க்யூ சார். அசோக் சார் வீட்டுக்கு வந்து ரொம்ப நாள் ஆச்சு. என்ன இருக்கும், என்ன ஆச்சுன்னு தெரியலையே. ஒரு ஃபோன் கூட பண்ணவே இல்லையே. கடவுளே, அவருக்கு எதுவும் பிரச்சனை வந்துடக்கூடாது. அக்கா, என்ன யோசனையில இருக்க? பால் பொங்குறது கூட தெரியாம அப்படி என்ன யோசனை உனக்கு? ஐயோ, இல்லடி, அசோக் சார் வீட்டுக்கு வந்து ரொம்ப நாள் ஆச்சு. அதான் எனக்கு என்ன ஏதுன்னு புரியல. அதான் ஒரே டென்ஷனா இருக்கு. அக்கா, அவர் ஆபீஸ் வீடுன்னு பிஸியா இருப்பாரு, மத்தபடி ஒண்ணும் இருக்காது. இங்க பாருங்க, எனக்கு வர ஆத்திரத்துக்கு அந்த சுரேஷ போலீஸ்ல புடிச்சு கொடுத்துடலான்னு தான் இருக்கேன். என்னடி சொல்ற? நான் இப்படி பேசுறதுக்கு காரணம் அந்த சுரேஷ் தான்க்கா. என்னால எங்கேயும் தனியா போக முடியல. எங்க போனாலும் என் பின்னாடியே வந்து தொந்தரவு பண்ணிக்கிட்டே இருக்காம. இதுக்கு தான் நான் அன்றைக்கே சொன்னேன், 2 பேர் வீட்லயும் நல்லபடியா பேசி முடிவெடுத்து கல்யாணத்தை முடிக்கலான்னு. நீ தான் வேண்டாம் சொல்லிட்ட. என்னக்கா நீ ஒரு பிரச்சனைக்கு முடிவு சொல்ல சொன்னா இன்னொரு பிரச்சனைக்கு வழி சொல்ற? இங்க பாருங்க, நான் ஒரு நல்ல முடிவுக்கு வந்துட்டேன். எங்கேயாவது வெளியூருக்கு போய் ஹாஸ்டல்ல தங்கலாம்னு முடிவு பண்ணிட்டேன். ஏன்டி இருக்கிற பிரச்சனை பத்தாது, நீ வேற புதுசா பிரச்சனை கிளப்பிட்டு இருக்க? நீ இல்லாம நாங்க மட்டும் எப்படி தனியா அங்க இருக்க முடியும்? புரிஞ்சுக்கொள்ளல, அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம். அந்த பையன் கிட்ட நான் வேணா பேசுறேன். இல்லக்கா, நீ என்ன சொன்னாலும் நான் ஹாஸ்டலுக்கு போறதா சரின்னு எனக்கு தோணுது. ஐயோ, ஏண்டி நீ சொல்றதா சரின்னு சொல்லி பேசிட்டு இருக்க? அந்த பையனுக்கு உன் மேல உள்ள அன்பாலையும் நம்ம குடும்பத்து மேல உள்ள அக்கறையினாலும் தான் அவன் உன்னதான் கட்டிப்பேன்னு சொல்லி பிடிவாதமா சொல்லிட்டு இருக்கான். நீ தான் அதை புரிஞ்சுக்க மாட்டேங்கிற. புரியுதுக்கா, உன் நினைப்பு என்னன்னு எனக்கு நல்லாவே புரியுது. எப்படியாவது எனக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி வச்சு வீட்ல இருந்து அனுப்பிச்சிடலாம் நினைக்கிறேன். அதானே உன் எண்ணம். ஆனா என் மனச பத்தி கொஞ்சம் கூட புரிஞ்சுக்கவே மாட்டியா? அம்மா தாயே, உன் பிடிவாதத்தை என்னால மாத்த முடியாது. ஆனா நீ தனியா ஹாஸ்டல்ல தங்கறதுக்கு நான் ஒத்துக்க மாட்டேன். அப்படின்னா அந்த சுரேஷனை தொந்தரவு பண்ணிக்கிட்டே இருப்பான், அதை நான் தாங்கிக்கிட்டே இருக்கணும், அப்படித்தானே? எதுக்கு தாங்கிக்கிற? ஏன் பின்னால வராதன்னு மூஞ்சில அடிச்ச மாதிரி சொல்ல வேண்டியதானே? எத்தனையோ தடவை சொல்லிட்டேன்க்கா. இனிமே போலீஸ்ல தான் போய் கம்ப்ளைண்ட் கொடுக்க போறேன். அந்த மாதிரிலாம் எதுவும் பண்ணிடாதடி. அந்த பையன் ரொம்ப நல்ல பையன். அதனாலதான் நான் இவ்ளோ பொறுமையா இருக்கேன். இல்லனா எனக்கு வர ஆத்திரத்துக்கு எப்போ அவனை ஈவ்டீசிங் கேஸ்ல உள்ள தள்ள வச்சிருப்பேன். வாங்க வாங்க வாங்க. எப்படி இருக்கீங்க? வாங்க. நல்லா இருக்கேன். நீங்க உட்காருங்க, நான் குடிக்கிறதுக்கு ஏதாவது கொண்டு வரேன். என்ன லீலா, ஒரு மாதிரியா இருக்கு? உடம்பு ஏதாவது முடியலையா? அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல, இப்பதான் கிளாஸ் போயிட்டு வந்தேன், அதான் அப்படி தெரியுது. ஓ,
நான் சாரோட மிஸ்ஸஸ் பேசுறேன். மேடம் வணக்கம் மேடம், நான் சாரோட டிரைவர் வீரா பேசுறேன் மேடம். சார்ட்ட போனை கொடுங்களேன். இன்னும் சார் வரலீங்களே மேடம். வரலையா? ஆமா மேடம். சார் ஆபீஸ்க்கு வரலன்னா நீங்க எப்படி ஆபீஸ்ல? மேடம் நான் நேத்து லீவ் போட்டு ஊருக்கு போயிருந்தேன் மேடம். சார் என்ன நேரா ஆபீஸ்க்கு வர சொல்லிட்டாங்க. ஓ அப்படியா? ஆமா மேடம். ஓகே. இந்தாங்க. என்ன வீட்டுக்கு ரொம்ப நாளா வரவே இல்ல? பிசினஸ் விஷயமா வெளியூர் போயிருந்தீங்களா? இல்ல கண்மணி. வீட்ல ஏதாவது ப்ராப்ளமா? வீட்ல என்னென்னமோ நடந்து போச்சு. தம்பியும் அவன் மிஸ்ஸஸையும் கேரளா அனுப்பி வச்சோம். ஏதோ அவசரமான வேலை இருக்குன்னு தானே சொல்லிட்டு போனாரு. இன்னும் ஆபீஸ்க்கு போகாம என்ன பண்றாரு? எங்க போயிருப்பாரு? அங்க போன இடத்துல தம்பியோட ஒய்ஃபை மலையிலேருந்து தள்ளி விட்டு கொலை பண்ணிட்டாங்க. இப்போ உங்க தம்பி எப்படி இருக்காரு? இருக்கா, எந்த சுய நினைவும் இல்லாம இருக்கா. கடவுள் எப்பவுமே நல்லவங்களை தாங்க ரொம்ப சோதிப்பாரு. உங்களுக்கு எப்படி ஆறுதல் சொல்றதுன்னு எனக்கு தெரியலங்க. நான் ஒருத்தன் அந்த விஷயத்த சொல்லாம ஏன் பிரச்சனையை சொல்லிட்டு இருக்கேன். உங்க அப்பாவோட இன்சூரன்ஸ் பணம் வந்தாச்சுன்னு எல்ஐசி ஏஜென்ட் ஃபோன் பண்ணி சொன்னாரு. அது விஷயமா சொல்லிட்டு போகத்தான் வந்தேன். நாளைக்கே நீ ஃப்ரீயா இருந்தா கூட எனக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்க வேண்டாம். நீ போய் அந்த பணத்தை வாங்கிக்கலாம். ஓகே? ஐயோ, எனக்கு அங்க போய் யாரை பார்க்கணும், எப்படி பணம் வாங்கணும்னு எனக்கு தெரியாது. நீங்க கொஞ்சம் கூட வந்தீங்கன்னா நல்லா இருக்கும். ஓகே, எனக்கு கொஞ்சம் ஒர்க் இருக்கு, அது முடிஞ்சதும் நானே வந்து உன்னை கூட்டிட்டு போறேன். ஓகே? பேசாம அவர் மொபைலுக்கே ஃபோன் பண்ணி பார்க்கலாம். வர்ஷா எங்க? உள்ள ரூம்ல படிச்சிட்டு இருக்கா, கூப்பிடுறேன். வர்ஷா, வர்ஷா. நான் வர அவசரத்துல வர்ஷாக்கு எதுவுமே வாங்காம வந்துட்டேன். வரும்போது நான் ஏதாவது வாங்கிட்டு வரணும்னு கட்டாயம் ஒண்ணு இல்லையே. வர்ஷா, இதோ வரமா. ஹலோ. ஹலோ, என்னங்க? நான் தான் பேசுறேன். நான் ஒரு முக்கியமான மீட்டிங்ல இருக்கேன். முக்கியமான வேலை இருந்தா என்ன, என்கிட்ட ஒரு 5 நிமிஷம் பேசக்கூடாதா? அங்கிள் யாரு போன்? வர்ஷா சும்மா இருக்க மாட்டே நீ. அங்கிள் போன் பேசும்போது டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்க. சும்மா இரு. நான் உங்ககிட்ட அப்புறமா பேசுறேன். போன் என்னங்க? பாலு, அதனால அங்கிள் போன் பேசாம கட் பண்ணிட்டாரு. என்ன இது, குழந்தை தானே, அவளை போய் அடிச்சு. பயங்கரமான வாலாயிட்டாங்க. ஏய், ஓ, ஹேண்ட்ரைட்டிங்லாம் சூப்பரா இருக்கு. சரி, நல்லா படிக்கிறியா? குட். இந்தா வச்சுக்க. சரி கண்மணி, எனக்கு ஆஃபீஸ்க்கு டைம் ஆச்சு, நான் கிளம்புறேன். ம். அவர் குடும்பத்துல இவ்ளோ பிரச்சனை நடந்துட்டு இருக்கு. அது எல்லாத்தையும் வெளியே காட்டிக்காம நம்ம பிரச்சனையை தீர்க்க வந்திருக்காரு. இவர் மாதிரி நல்ல மனசு வேற யாருக்குமே வராது. குட் மார்னிங் மேடம். எது ரூமா வேண்டே, சிங்கிளா டபுளா? இல்ல, எனக்கு ரூமெல்லாம் எதுவும் வேணாம். எனக்கு சில இன்ஃபர்மேஷன் வேணும். பரையும் மேடம். ஐம் ஏசிபி மாலா. பரையும் மேடம். நான் ஒரு இன்வெஸ்டிகேஷன் விஷயமா சென்னையில இருந்து வந்திருக்கேன். எனக்கு சில இன்ஃபர்மேஷன் தெரியணும். கேளுங்க மேடம், எனக்கு தெரிஞ்சது ഞാൻ പറയാം மேடம். இந்த ஹோட்டல்ல 10 நாளைக்கு முன்னாடி தமிழ்நாட்டுல இருந்து வந்து ரூம் போட்டு யாராவது தங்கினாங்களா? தமிழ்நாட்டில இருந்து நிறைய பேர் வந்து தங்காருண்டு மேடம். விஸ்வநாதங்கிற பேர்ல ஒருத்தர் இங்க தங்கி இருந்திருக்காரு. நான் அவரை பத்தி தான் கேக்குறேன். செக் பண்றேன் மேடம். ஆமா மேடம்,
விஸ்வநாதன் பேர்ல ரூம் நம்பர் 201ல ஒருத்தர் தங்கி இருந்திருக்காரு. ஓகே, அவரோட உருவம் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? சாரி மேடம், ஓர்மி இல்ல. ஒரு நாளைக்கு 50-100 பேர் வருவாங்க. அவங்க எல்லாரும் எப்படி மேடம் ஞாபகம் வச்சுக்கிறது? ஓகே, உங்க பேர் என்ன? என் பேரு தினேஷ் மேடம். இத பாருங்க தினேஷ், நீங்க எதுக்கும் பயப்பட வேண்டியதில்ல. நீங்க இப்ப சொல்ல போற தகவலால ஒரு குற்றவாளி சட்டத்தின் பிடியில சிக்க போறான். நீங்க தான் தகவல் கொடுத்தீங்கன்னு நாங்க யார்ட்டையும் சொல்ல மாட்டோம். இப்ப சொல்லுங்க, இவர் தான் உங்க ஹோட்டல்ல வந்து தங்கி இருந்தாரா? இவர் இல்ல மேடம், அவர் வேற மாதிரி இருப்பாரு. ஓ, ஓகே. இந்த போட்டோல இருக்காரே, இவரா? அதே மேடம், இவரா ഞങ്ങളുടെ ஹோட்டல்ல தங்கி இருந்தார். ஓகே, எனக்கு தேவையான தகவல் கிடைச்சிருச்சு. இன்ஃபர்மேஷன் கொடுத்து ஹெல்ப் பண்ணதுக்கு தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ மேடம். பயங்கரமா திங்க் பண்ணி ஆள் மாறாட்டம் பண்ணிருக்கா. எல்லா தப்பையும் பண்ணிட்டு விஸ்வநாத மேல சந்தேகம் வர்ற மாதிரி பண்ணிருக்கியே. நீ உண்மையிலே பெரிய கிரிமினல் தாண்டா. இறந்தவா உங்களுக்கு என்ன உறவு? என் பொண்ணு சாமி. உங்கள் பொண்ணு இறந்து எவ்வளோ நாளாச்சு? இன்னைக்கு 16வது நாள் சாமி. சொந்த பந்தங்கள்லாம் வந்துட்டாங்களா, இல்லை யாராவது வர வேண்டி இருக்கா? இல்லை, எல்லாரும் வந்து சேர்ந்துட்டாங்க. அப்போ திதி ஆரம்பிச்சிடலாமா? ஆரம்பிக்கலாம். இந்தாங்கோ, தர்பாசனத்தை போட்டுங்க, கையில் பவித்திரத்தை அடைக்குங்கோ, மோதிரவர்களை போட்டுங்க. शुक्लाम्बरधरं विष्णुं शशिवर्णं चतुर्भुजं प्रसन्नवदनं ध्यायेत् सर्वविघ्नोपशान्तये। ॐ भूः ॐ भुवः ॐ महः ॐ तपः ॐ सत्यं ॐ सत्सवितुरेण्यं भगवद्विश्वजिमिति धियो यो न प्रचोदयात्। ओमापः ज्योतिरत्नामयं ब्रह्मा भूर्भुवस्वरो नमोपाद्ध समस्तदिव्यचत्वारः श्रीपरमेश्वरप्रीत्यर्थं यज्ञोपवीतधारणं दृश्ये यज्ञोपवीतम्. இந்த பூனலை பிடிச்சுங்கோ, அப்படியே போட்டுங்கோ. மேலே ஒரு கை கீழே ஒரு கை பிடிச்சுங்கோ. போட்டுங்க. பூனலை இடம் போட்டுங்க. இந்த பிண்டத்தை எடுத்துன்னு போய் கரைச்சிட்டு வந்துடுங்க. பார்த்து கூட்டிட்டு போ. சரி பெரியப்பா, வாங்கப்பா.